அங்கே ஆலங்குப்பம் சார், அரசூர் ஆலங்குப்பம் கிராமம். சின்ன கிராமம் தான், பெரிய கிராமம் இல்லை. ஒரு 20 வீடு மேலே இருக்குது சார். 20 வீடு மேலே இருந்து மணி ஊசுதா எங்களோட பொழுப்பு. எங்கள் தாத்தா பாட்டியோட அந்த காலத்துலேருந்து தாத்தா பாட்டியோட இதோட பொழுப்பு, எங்கள் சொத்து இது. வியாபாரம் பண்ணி ஏதோ பொழிக்கிறோம். எங்கெங்கேயோ ஊராக மணி கட்டி வாங்கிட்டு வந்து 10 பைசா வட்டி 5 பைசா வட்டியில் போய் வாங்கி போய் ஊராக போய் வாங்கிட்டு வந்து கட்டி ஊராக ஏதோ வியாபாரம் பண்ணுறோம். அதோடு எங்களோட தொழில் இது. ஏதோ ஒரு வேறு தொழில்னா ஆம்பளைங்க இருந்தால் சிக்குமுடிக்கு போவாங்க, குண்டா பாத்திரம் வாங்கிக்கிட்டு ஏதோ போவாங்க. அவங்க பொழுப்பு அவங்க பார்ப்பாங்க, எங்கள் பொழுப்பு நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரிங்க ஐயா. நாங்கள் இருக்கிறது திரும்பி கொடுக்காருங்க தான். ஏதோ கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு. அதில் ஏதோ கஷ்டப்பட்டு எங்கள் காசு கூட கொஞ்சம் சேர்த்து நாங்களும் வீடு கட்டுறோம். இது வரைக்கும் எங்கள் பிள்ளைங்குட்டி ஏதோ ஒரு கஷ்டத்தில் போகுதுன்னா இந்த மணி ஊசி இருக்கிறனால தான் நாங்கள் பொழிக்கிறோம். ஏதோ எங்கே போனாலும் இதோ ரெண்டு சரம் இருந்தாலே, இது கை காலு இந்த கொரடா இருந்தாலே போதும் சார். எங்களுக்கு வேட்டைக்கு கூட போக வேணான்னு சொல்லிட்டாங்க சார். கவர்மெண்ட்டில் ஆர்ட்ரு போட்டாங்க. பாரிஸ்காரங்க வந்து எங்கே போனாலும் பிடிச்சா கூட, ஒரு கொக்கு குருவி அடித்தா கூட பிடிச்சா கூட ஒரு இப்போ 50,000 60,000 70,000 கேட்குறாங்க. இல்லைன்னா 4 மாதம் 3 மாதம் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதெல்லாம் எங்கே போகிறது சார்? அதோட போகுதுன்னு இந்த வேட்டை கூட வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். நாங்களோட பொழுப்பு என்னமோ மணி ஊசி கட்டி ஏதோ பொழிக்கிறோம். ஏதோ சிக்கு முடிக்கி ஆம்பளைங்க ஓடுறாங்க, ஏதோ வவுத்து பொழுப்பு கழுவிக்கினே கிடக்குறோம். அதுதான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கினே போகுது சார். என் பேர் ஜீவா. என் குடும்பத்தில் இன்னைக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு 2 பொண்ணு ஒரு பையன், 2 பொண்ணு 2 பையன் ஒரு பொண்ணு. பெரிய பொண்ணுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். சின்ன பொண்ணுக்கு 2 பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்படிங்கய்யா. இப்போ பெரிய பொண்ணு பேர் நந்தினி, சின்ன பொண்ணு பேர் மீனா, பையன் பேர் அருணாச்சலம். ஏதோ 10வது 15வது படித்தாங்க சார். 12வது வரைக்கும் படித்தான். அதுக்கு மேலே எங்களால் சக்தி இல்லை சார் படிக்க வைக்கிறதுக்கு. ஏதோ பொழிக்க வைக்கிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு தெம்பு கூட இல்லைங்க சார். அதனால நில்லிட்டாங்க பிள்ளைங்க. இந்த தொழில் தான் பண்ணுறாங்க சார். மணி ஊசி விற்கிறது, சிக்குமுடி போகிறது, இதே தான் தொழில் பார்க்குறோம் சார். வாங்கி வந்தாலும் ஐயா அந்த குண்டலை வாங்குற காசு தான் சரியாகுது. 5 பைசா வட்டி 10 பைசா வட்டியில் வாங்கி குண்டா வாங்கி வந்து ஏதோ ஊராக குண்டா போட்டி சிக்குமுடி போட்டி ஏதோ வவுத்து கழுவுறாங்க பிள்ளைங்க எல்லாம். அதுக்கு மேலே எங்களால் போய் பறக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது சார். ஒரு நாளைக்கு சொல்ல முடியாதுங்க ஐயா, சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 200 கூட கிடைக்கும். ஒரு நாள் 200 கூட கிடைக்கும். ஒரு நாள் சப்போஸ் போனால் எப்படியோ கிழிஞ்சி சம்பாரிச்சா ஒரு 500-600 ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். அதுக்கு மேலே போக முடியாதுங்க ஐயா. ஏதோ ஐயப்ப மாலை கட்டுவோம். அதுவும் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வருவோம் சார். டெல்லியிலேருந்து வாங்கி வந்து ஐயப்ப மாலை கட்டுவோம். அது கடன் வாங்கி 10 பைசா வட்டியில் கடன் வாங்கி அதை கட்டி கம்பி கூலி அதெல்லாம் கொடுத்து கட்டி ஏதோ கடைசியில் பார்க்குற காசு அது கூட கடையா ஏறிங்கி அதெல்லாம் கடன் கொடுத்துட்டு வந்துட்டா அந்த கடைக்காரர் வேறு அடிக்க வர்றது. இப்போ தரேன், அந்த மாதம் தரேன், இந்த மாதம் தரேன், அது வேறு தொல்லை. வாங்கினா சரியாக காசு கொடுக்குறது இல்லை. மணி வாங்கினா அது வாங்கினா கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, கொஞ்சம் காசு அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு கேரண்டி சொல்லிடுறாங்க. அப்புறம் போய் மறுபடியும் கேட்டால் இதோ தரேன், ஒரு மாதம் கழிச்சு தரேன், இதோ இப்போ தரேன், ஒரு 10 நாள் கழிச்சு தரேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 நாள் ஒரு மாதம் கழிச்சு போய் கேட்டால் என்ன மணி கொடுத்துட்டீங்க, அப்படியே கிடக்குது மணி, சீசன் முடிஞ்சு போச்சுன்னா உங்கள் மணி அப்படி தான் கிடக்குது. தரோம், கொஞ்ச நேரம் கழிச்சு இதை கூட தரோம், கொஞ்ச நாள் கழிச்சு கூட தரோம் உங்கள் காசு, நாங்கள் கொடுக்காம இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி பொழப்பு நடத்துறது? நம்ம ஒரு 10 கடையில் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம பொழப்பு நடத்த முடியுமா ஐயா? முடியாது. அதனால் சரி ஏதோ அதில் கொஞ்சம் வகுத்து பொழிக்கிறதுக்குன்னு ஒரு ஆதாயம் கிடைக்குதில்ல, அதனால சரி ஏதோ ஒரு கட்டி ஏதோ பொழிக்கலான்னு நினைக்கிறோம். அப்படி எங்கள் பொழப்பு. இது நாங்களும் போவோம் சார், டெல்லிக்கு போவோம். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தாரி தான் போவோம். வருஷத்துக்கு ஒருத்தாரி போகணும்னா அது வாங்கி வந்து அதை கட்டி வருஷத்துக்கு இந்த பக்கத்தில் சில்லறை இந்த மாதிரி
சில்லற மணி இருந்தால் ஒரு 5000 6000 மணி வாந்தான் அப்படி போனால் மெட்ராஸில் போய் வாங்கிட்டு வரலாம். ஒரு 20,000 30,000 இருந்தால் டெல்லிக்கு போகலாம் சார். ஏதோ அங்கேருந்து கொஞ்ச நாள் மணி எல்லாம் பொறுக்கி கிறுக்கிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தான். அதுலேருந்து அங்கே வாங்கியாந்து இங்கே ஏதோ மணி கட்டி ஏதோ பொழிக்க வேண்டியது தான். வருஷத்துக்கு ஒரு தாரி போவோம் சார். அப்பப்போ வியாபாரம் பண்ணுறது இருந்தால் கட்டி விழுப்புரம் விற்குது சரக்கு. அதுவும் வாங்கி வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் சரக்கு வாங்கி வந்து கட்டி இங்கே வியாபாரம் பண்ணி இங்கே சாப்பிட்டுட்டே இருப்போம். அதோ ஒரு நாளைக்கு 200 300 கிடைச்சா என்ன பேங்க்லையே போட முடியும்? ஒன்றுத்தையும் காணும். ஏதோ வவுத்து பொழுக்கு தான் சார். காலைல சாப்பாடுக்கு டீக்கு நாஸ்டாக்கி பிள்ளைங்க கை செலுக்கி வயி செலுக்கி அதெல்லாம் சரியாக போகுதுங்க ஐயா. அதே எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். ஏதோ இந்த சிசோட்டியில் அரிசி கொடுக்குறாங்க கூப்பன அரிசி. அதோ ஏதோ காய்ச்சி கீச்சி கஞ்சியை காய்ச்சி அதை காய்ச்சி போட்டு செஞ்சு சாம்பாரோ ரசமோ செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் ஐயா. ஏதோ எங்களால் லோன் கூட தரேன்னு சொன்னாங்க ஐயா. இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் லோன் இதோ மணி ஊசிக்கு லோன் கொடுத்தா கூட ஏதோ போலிக்கலாம். ஒரு ஏதோ ஒரு 50,000 60,000 கொடுத்தா கூட ஏதோ மணி ஊசி வாங்கியாந்தி அந்தங்களா தமிழ் மணி ஊசி வாங்கியாந்தி ஏதோ போலிக்கலாம் ஐயா. ஏதோ வாங்கியாந்தி ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியாந்தா எப்படியோ ஒரு 2 வருஷம் ஓட்டிக்கலாம் சார். ஒரு 2 வருஷம் ஓட்டிக்கலாம். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பொறுக்கி கிறுக்கி கட்டி 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 ஏதோ ஊர் ஊரா ஓடி அவங்களும் கடன் தீக்கிற மாதிரி மாதம் கட்டுறது ஏதோ நம்ம பிள்ளைங்குட்டி காப்பாற்றுறது அதெல்லாம் எப்படியோ சமாளிச்சிக்கலாம் சார். எதுவுமே இல்லாமல் நம்ம கை காசுனா எங்கே சொல்கிறது ஒரு 2000 3000 தான் வாங்கி வர முடியும். இல்லைண்ணா 10 பைசா வட்டிக்கு வாங்குறீங்களா இல்லை 5 பைசா வட்டிக்கு வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஊரில் கேட்டால் அந்த மாதிரி கேட்குறாங்க. 20,000 ரூபாய் கடன் கேட்டாங்க. ஒரு 4 மாதம் ஆகி போச்சுன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு நான் போடல அப்படி ஒரு 2000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் வாங்கணும்னா 4 மாதம் ஆகி போச்சுண்ணா 2000 ரூபாய்க்கு மொத்தமாக கேட்டால் எங்கே போகிறது? ஐயா ஏதோ கொஞ்சம் தரோம் சாமி அப்படின்னு சொல்லி விட்டுடுறது. அது 5000 2000 அவன்டா 500 600 எப்படியே கொடுத்து கொஞ்சம் ஆய காட்டிடுறோம். அந்த கடன் காசுக்கு எப்படியே பெருட்டி கிரட்டி கடன் கட்ட வட்டி கட்ட முடியாமல் ஒன்றும் கட்ட முடியாமல் கொடுத்துருவோம் ஐயா. எங்கள் தாத்தா காட்டில் தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து இருக்கிறோம். எங்கள் தாத்தா இருக்கிறோம். நாங்கள் பிறக்காத காலத்துலேருந்தே இருக்கிறோம் சார். ஆமாங்க. எங்கள் தாத்தா பாட்டி பிறந்தாலும் இதே ஊரில் தான் பிறந்தோம். இது பார்த்து உட்காந்துச்சு தொட்டச்சு இந்த ஊரில் தான் பிறந்தது. ஒரு மணி எவ்வளோ கம்மியாக காசுக்கு எவ்வளோக்கு விற்கிறீங்க? அதிகமாக எவ்வளோ வரைக்கும் விற்கிறீங்க சார்? ஒரு மணி என்ன 50 ஐயா வீரா ஐயா ஆமாம் இப்போ வந்து 70 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு ஆளாக சொல்லுங்கள். வீரா இதை வந்து இந்த மணி கட்டணும்னா ஒரு நாலு புல்ல கட்டணும்னா ஒரு 4 சரம் கட்டுவோம் சார். அந்த 4 சரம் கட்டணும்னா ஏதோ விற்கிறதுக்கு போனால் 4 சரம் 20 ரூபாய் கிடைக்கும் 80 ரூபாய் கிடைக்கும் சார். அது மாதிரி ஒரு 10 சரம் இருந்தால் 10 20 240 ரூபாய். அதை வச்சு தான் நாங்கள் கலசத்தை ஓட்டுறோம் சார். இதுக்கு மேலே ரொம்ப காசுக்கு எல்லாம் விற்க முடியாதுங்க ஐயா. அவ்வளோ யாரும் ஏமாந்தி நம்மளை கொடுத்துட மாட்டாங்க. அப்படி காட்டினா கூட சில பேருங்க விரும்பி வாங்குறவங்க கூட இருக்கிறாங்க. சில பேருங்க சீ நீ சொல்கிறவங்க கூட இருக்காங்க. அப்படின்னு கூட இருக்காங்க. நாங்கள் போட மாட்டோம் செய்ய மாட்டோம். நாங்கள் தங்க சைன் போடுறோம் இது எதுக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் ஏதோ வயசானவங்க இருந்தால் போடும். வயசானவங்க இருந்தால் வாங்கி போயிட்டுக்கினி கைத்தில் போட்டுக்கினி ஏதோ 150 கொடுத்துட்டு போயிடுவாங்க. கருங்காலி மாலைலாம் செய்கிறேன்றீங்களா? கருங்காலி மாலைலாம் கிடைக்கிறதே கஷ்டம். எதுலாம் ஒரிஜினலாக கண்டுபிடிக்கலான்றாங்க ஐயா. கருங்காலி மாலை வந்து நாங்கள் ஒன்றும் டூப்ளிகேட் விற்கிறது இல்லை. நாங்களும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த எப்படி கடையில் செஞ்சு இந்த சாமியார் சொல்கிறாங்க பார், அது ஒரு வியாபாரத்துக்கு நல்லது, நம்ம கஷ்ட காலத்துக்கு நல்லது. நீங்கள் எந்த தொழிலுக்கு போனாலும் வெற்றியோடு இருக்கணும், நீங்கள் தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்த கடையில் இந்த கருங்காலி மாலை வாங்கி கயிற்றுல போட்டிங்கன்னா நம்ம போகிற காரியம் வெற்றியோடு இருக்கும், நினைக்கிற காரியம் வெற்றியோடு இருக்கும். நம்ம எப்படி இருந்தோமோ பழையபடி எல்லாமே புது மாடலாக புதுபடி இருக்கிறோமே, நம்ம புது உலகத்துக்கு இருக்கிறோமே அப்படின்னு நிறைய பேர் இப்போது ஜாதகத்தில் சொல்கிறாங்க சார். அது 100க்கு 100 உண்மை சார். அது 100க்கு 100 உண்மை. ஆனால் நாங்களும் அதே மாதிரி தான் அவங்க எப்படி கடையில் வாங்கி விற்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் கடையில் வாங்கி செக் பண்ணி வாங்கி வந்து விற்கிறோம் சார்.
ஆனால் எங்களுக்கு மதிப்பு இல்லை. ஏன்னு சொல்லு, அவங்க பூஜை ரூமில் வச்சு அந்த சாமி கட்டை வச்சு பல வார்த்தை பேசி அந்த மணி அவங்களுக்கு கொடுத்து 5000மோ 6000மோ 7000மோ வாங்கிக்கிறாங்க. நாங்கள் இந்த கட்டி ஐயா கருங்காலி மாலை சார், நீங்கள் போகிற காரியம் வெற்றியோடு இருப்பீங்க, நல்லதுக்கு நல்லது, நம்மளுக்கு கடைக்கு வியாபாரத்துக்கு எந்த காரியம் போனால் அந்த காரியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தா நம்மக்கிட்ட நம்ப மாட்டாங்க சார். நரிக்குறங்கிட்ட ஏதுன்னா நரிக்குறங்கிட்ட ஏது கருங்காலி மாலைன்னு சொல்லுவாங்க. ஐயா கடையில் எப்படி வாங்கி வந்து விற்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வாங்கி வந்து விற்கிறோம் சார். கடையில் வருதோ இல்லையோ ஸ்டாக்கு, ஆனால் எங்ககிட்ட வந்துடும். அது எங்கேருந்து வருதோ எந்த காலத்துலேருந்து வந்ததோ அந்த காலத்துலேருந்து பரம்பரை அந்த ராஜ பரம்பரை காலத்துலேருந்து அந்த கருங்காலி மாலைக்கு ஒரு எழுத்து போட்டி வந்தது. அசசா பசசானி அதோட பேர் அசசா பசசா. அதோட ஜாதகத்தை சொல்லி அந்த கருங்காலி மாலை வந்திருக்குது. அந்த கருங்காலி மாலை வந்து யாருக்கிட்டையும் வராது. அதான் எங்கள் கிட்டே தவிர யாருக்கிட்டே வராது. ஏன்னு சொல்லு, நாங்கள் வேட்டையாடிக்கிறோம். அந்த காலத்தில் வேட்டையாடினவங்களுக்கும் வெறுவுக்கும் சந்தனக்கட்டைக்கும் வித்தியாசம் தெரியாது, கருங்காலி மாலைக்கும் கருங்காலி குச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது எங்களுக்கு. அப்படி எதுவோ ஒன்று எடுத்தாந்து அடுப்பு வச்சியில் வச்சு கஞ்சியை காய்ச்சி குடிச்சிக்கு போனாங்க. சில பேர் பில்வேத்தா இல்லை தாளித்தூர், சில பேர் அது ஆராய்ச்சி அதுமே போதும் அப்படி கிடையாது. அது வந்து அது ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இப்போ ஆராய்ச்சி பண்ணுறவங்க இது வந்து நம்மளுக்கு இது வாங்கிட்டு போனால் நம்மளுக்கு இதோட தொழில் பண்ணால் நம்மளுக்கு ஓஹோன்னு ஓடும். அதனால் நம்ம எந்தெந்த மணி எந்தெந்த உபயோகப்படும்னு சொல்லி ஃபஸ்ட்டில் சந்தனமணிக்கு சந்தனக்கட்டை மாலைக்கு நல்ல ஃபேமஸ் ஓடிக்கின்னு இருந்தது. சந்தனக்கட்டை மாலைக்கு ஃபேமஸ் ஓடிக்கின்னு இருந்தது. அப்புறம் இருக்க படிக்க மாலைக்கு இப்போ தான் கருங்காலி மாலை வந்துச்சு சார். சந்தன மட்டை இருந்தது, அதில் வந்து நம்ம வாங்கியாந்து அது கடையில் தான் விற்கும் சந்தனமணி எல்லாம். இப்போ வெளியிலலாம் விற்றது கிடையாது. ஏன்னு சொல்லு, அதுவும் உண்மை சொல்லலாம் சார். ஒரு மணி வாங்கியாந்து நம்ம கடை ஐயப்பன் மாலை வாங்குறோம்ல, அதை வாங்கியாந்து நம்ம ஏதோ சந்திரன் எண்ணெய் வாங்கியாந்து தடவி அது சந்திர மாலைன்னு சொல்லி விற்று ஏதோ பொழிச்சிக்கிறோம். நரிக்குறங்கோ ஒரு நரிக்கொம்பு விற்றாலும் விற்றோம் தர, நான் மானத்தை வைக்க மாட்டேன். நரிக்கொம்பு விற்றாலும் விற்றோம் தர, நாங்கள் மானத்தை வைக்க மாட்டேன்னு சொல்கிறோம் பாரு. அந்த மாதிரி ஏதோ எங்கள் ஜாதியில் அந்த காலத்தில் பரம்பரை எங்கள் ஜாதி பெரியவங்க சொல்லிட்டு போனது. நரிக்கொம்பு விற்றோம், 4 காசு சம்பாரித்தோம், வவுத்துக்கு சாப்பிட்டோமா, பிள்ளைக்குட்டி நல்ல சந்தோஷமாக இருந்தோமா அப்படின்னு அது பழக்கம் ஒன்றுமே விடலை எங்களுக்கு. அது ஏதோ பொழிச்சிக்கிறோம். அதனால இப்போ அந்த கருங்காலி மாலைக்கு இப்போ ஆராய்ச்சி பண்ணி இப்போ அந்த கருங்காலி மாலை வாங்கி இப்போ அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. ஒரு சாமியார் கையில் வச்சிருந்து அந்த சாமியார் வந்து கொடுத்தா அது ஒரிஜினலு. அந்த சாமியார் கொடுக்கும்போது அது ஒரிஜினலு, நம்ம கொடுத்தா டூப்ளிகேட்டு. சொல்ல போலுன்னு ஒரு கருங்காலி டூப்ளிகேட் கருகை கை 2000 5000 10000 விற்கிறாங்க. நீங்க எவ்வளவுக்கு விற்கிறீங்க? ஐயா அப்படி கிடையாது சார். எங்களுக்கு நாங்கள் வந்து பெரிய காசுக்கு ஆசைப்பட மாட்டோம். இப்போ பெரிய காசுக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். நாங்கள் வந்து ஏதோ ஒரு 500 600 ஒரு 200 300 வவுத்து பிள்ளைங்க இருக்குது. ஐயோ இந்த 300 ரூபாய் போயிடுச்சுன்னா நம்ம பிள்ளைய பட்டினே கடந்துருமே அந்த பயம் வேற நம்மளுக்கு. அந்த 200 ரூபாய் வந்தாலும் சரி தட்லி மண்டலும் அந்த 200 ரூபாய் வரட்டும். இல்லை இது விற்றுட்டா கூட வேறு கூட வாங்கி நம்ம விற்றுக்கலாம், புதுசாக கூட வாங்கி வந்து விற்றுக்கலாம். எந்தாப்பா கொடுத்துறாப்பா காசு, பிள்ளை குட்டிக்கு சாப்பாடு இல்லை சாமி, வவுத்து பிள்ளை காய்ச்சி சாமி, சாப்பாடு இல்லை அதோ இல்லைன்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவோம். கடைக்காரங்க அப்படி இல்லையே சார். நல்ல பெஞ்சில் சேரில் போட்டிக்கினி கால் மேலே கால் போட்டிக்கினி இதுக்கு நல்லதோ, இதெல்லாம் இதுக்கு நல்லதோ, இந்த ஜாதகத்துக்கு நல்லதோ, இந்த தொழிலுக்கு நல்லதோ, இதுக்கு நல்லதுன்னு சொல்லி. உண்மையிலே கருங்காலிக்கு என்னதான் விலை? அது வந்து கருங்காலி வந்து அது சில இடத்துல வந்து விலை ஜாஸ்தி விற்பாங்க சார். இல்லை அவங்கள விட்டுருங்க, நீங்க வாங்குறீங்களா, நீங்க ஒரிஜினல் கருங்காலி தான் வாங்குறீங்க இல்லையா? ஆமா. உண்மையிலே அதோட விலை என்னதான் இருக்கும்? இவங்க அவனுக்கு 10,000 20,000. நாங்க வந்து சார் நாங்க வந்து 350 ரூபாய் ஒரு சரம் 350 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவோம். பீரா அல்ல பீரு
நாங்கள் இப்போ ஒரு சரம் வந்து 350 ரூபா, மெட்ராஸில் வாங்கினா 350 ரூபா. அதே டெல்லியில் போய் வாங்கினோம்னா 120 ரூபா சார் கருங்காலி. கருங்காலி. அங்கே இல்லாத பொருள் அனைத்தையும் பொருளும் அங்கே இருக்குது. நம்ம என்ன பொருள் கேட்குறோமோ அந்த பொருளெல்லாம் கிடைக்குது அந்த ஊரில். அந்த ஊரில் நவரத்னம், ஒரிஜினல் நவரத்ன மாலை, பவளம், படிகம். இப்போ கருங்காலியெல்லாம் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் அது தண்ணியில் போட்டால் கலர் மாறும் சார். இப்போ தண்ணியில் போட்டால் சிகப்பாக தண்ணி வரும், அது ஒரிஜினல். அது டூப்ளிகேட் போட்டால் தண்ணி வராதுங்க சார், அந்த கலர் மாறாது அப்படி. இப்போ அந்த ஒரிஜினல் அந்த கருங்காலி தண்ணியில் வெளில தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணி பார்த்தோம்னா அப்படியே சிகப்பாக இருக்கும், சிகப்பாக இருக்கும். சிகப்பாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட மகிப்பை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஜாதகத்துக்காரங்க அந்த ஜோசியக்காரங்க அந்த தண்ணி கீழே போடக்கூடாது. இப்போ அந்த கருங்காலி மாலை போட்ட தண்ணி நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வைக்கணுமா. அது எப்படி அது கொரிய நம்ம கஷ்டத்தை குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐவர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில். நம்ம நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஜாதகம் நம்ம பார்த்து பழக்கம் இல்லை சார். நீ கிடைக்கிற வேலைக்கு கொடுத்துருவோம். கேட்குறாங்களா, இந்த வேலைக்கு கேட்குறாங்களா? இல்லாதப்பட்டவங்க கூட இருக்காங்க, பணக்காரர் கூட இருக்காங்க, ஏழை கூட இருக்காங்க. அம்மா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, கொடுத்தா கொடு, இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் சார்? சரி அப்பா இந்தாப்பா, நீயும் ஒரு பிள்ளை தான், வாங்கி போட்டின்னு போ, கொடு, அதை வாங்கிட்டு போயிடுவோம். அதுக்கு மேலே நாங்கள் 2000, 3000, 4000 அப்படி போனோம்னு சொல்லு, அந்த மாதிரி போவோம் சார். ஏதோ இந்த மாதிரி மணிக்கு போய் ஆனால் சாதா மணி தாங்க சார் இது. இதுக்கு நம்ம ஒரிஜினல் சொல்லி விற்கிறது இல்லை சார். இது வந்து கருங்காலி சார். இப்போது நீங்கள் மாலை வாங்குறீங்களே அதோட ஒரிஜினல் இது. அந்த காலத்தில் வாங்கின கருங்காலி மாலை இது உண்டிகோல். இந்த உண்டிகோல் சில பேர் நிறையா பேர் கேட்டு பார்த்து போயிட்டாங்க. நிறைய பேர் கேட்டு பார்த்து போயிட்டாங்க. என் உயிரை கொடுத்தாலும் கொடுவேன் தருவேன், இந்த உண்டிகோல் யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். இது என் தாத்தா வந்து எங்கள் தாத்தா கட்டையிலேருந்து எங்கள் அப்பா கிட்டே வந்தது, எங்கள் அப்பா கிட்டேருந்து என்கிட்ட வந்திருக்குது, இது என் பிள்ளைகிட்ட போகணும் மறுபடியும், அது என் பேரங்கிட்ட போகணுன்னு ஒரு அவித்திக்கம். அவன் ஒரு இது பத்திரம் பண்ணி வச்சிருக்கிறான். செக் பண்ணி காட்டுன்னு சொன்னார்ல, அதை செக் பண்ணிக்கிறது பாருங்க. இது மாதிரி தேய்ச்சோம்னா கருப்பாக இருக்கும். நம்ம இந்த பாருங்க ஐயா, இதுதான் ஒரிஜினல் கருங்காலி. மீது வேறு சொல்கிறது பாரு, நம்ம வாங்கி விற்கிறதுக்கும் அது நம்மளோட பொருள், அது கூட இது மாதிரி தான் தேய்ச்சி காட்டி வாங்கி விற்கிறது. இங்கே என்னன்னு சொன்னாங்கன்னு சொல்லு, இது டூப்ளிகேட்டா இல்லை ஒரிஜினலா அப்படின்னு சொன்னால், சார் உங்களுக்கு டவுட் இருந்தால் தேய்ச்சி காட்டுறேன் சார், வந்து பாருங்கள், பொருள் சுத்தமாக இருந்தால் காசு கொடுங்க. நீங்கள் கடையில் எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்கலை, ஆனால் எங்கள் கிட்ட திறமையாக இருக்கும், ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கும், அதை வாங்கிட்டு போகலாம். சரி சில பேர் நம்பிக்கையோட இவங்கக்கிட்ட நான் நரிக்குறவங்க நிறையா அந்த காலத்துலேருந்து நல்ல பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. ஒரு அவங்க வார்த்தை கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், நரிக்குறவங்களுக்கு வார்த்தை சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு வாங்குவாங்க. நம்பிக்கையோட வாங்கி கயிற்றுல போட்டுன்னு போவாங்க. நரிக்குறவங்க கையில் வாங்கினா நல்லா அட்ஜஸ்டாக இருக்கும் நம்மளால். இப்போ வந்து இது வந்து இந்த காப்பு இருக்குதுன்னா, இது கருங்காலி மாலைன்னா, இந்த கருங்காலி மாலையில் பச்சை, நீலம், சிகப்பு, அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு கலர், இது 4ம் போட்டு அந்த கரகானம், இந்த கரகானம் வந்து 2500 ரூபாய் அவங்க கடையில் போட்டு விற்கிறாங்க. அதே மாதிரி நாம் செஞ்சு விற்றா 500 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க சார், 200 300 கேட்பாங்க. அப்படி கிடையாதும்மா, என்ன சொல்கிறது புரியுதா புரியலையா? நம்மளும் லப்பரில் தான் கட்டுறோம், இந்த எலஸ்ட்ரியில் தான் கட்டுறோம், நம்மளும் இந்த எலஸ்ட்ரியில் தான் கட்டுறோம், அவங்களும் அதே தான் எலஸ்ட்ரியில் கட்டுறாங்க. இப்போ இந்த எலஸ்ட்ரியில் கட்டி அவங்க பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க. பூஜை ரூமில் மாலையும் இந்த கரகானம், இந்த கங்கணம், இந்த கங்கணமும் இந்த மாலையும் 5000 ரூபாய், இதோட விலை இந்த பில்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லை.
நினச்ச வியாபாரம் ஏதோ நினச்ச காசு கேட்குறாங்களா இந்த விலை கேட்குறாங்களா இந்த விலை கொடுத்துடணும். இதை விட்டுட்டோம்னா நம்ம பொழுப்பு வீணாக போயிடும். சரி, இப்போ நீங்க வியாபாரம் பண்றது இந்த ஊர்ல மட்டும் தான் பண்றீங்களா இல்ல ஊரா போய்? ஐயா இந்த ஊரில் எப்படி ஐயா பொழைக்க முடியும்? இங்கேருந்து வெளியூரில் போய் சம்பாரிச்சு வந்தால் தான் இந்த ஊரில் பொழைக்க முடியும், சாப்பிட முடியும் உக்காந்தி. எந்தெந்த ஊர் எந்தெந்த மாதிரி திருவிழாக்கள்? திருவிழா ஆச்சுன்னா திருநாள் ஏதோ ஊரில் இந்த பல்லட்டூரில் இப்படியே சுற்றி திருவண்ணூர், திருக்கோயிலூர், திருவண்ணாமலை, செங்கம், திருப்பதி, இந்த மாதிரி பழனி இல்லை பாண்டிச்சேரி இல்லை வேளாங்கண்ணி அப்புறம் இந்த ஏசுநாத ஐயப்பா அந்த கோயிலுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் போவாங்க சார். மாதா கோயிலுக்கு போவாங்க. இப்படி எல்லாம் சீசன் தகுந்த மாதிரி போவோம் சார். இப்போ உங்களை மாதிரி அந்தந்த ஊர்லயுமே இருப்பாங்க. இருப்பாங்க சார். உங்களுக்குள்ள நீ இங்க ஏன் இந்த இதுல வர அப்படின்ற மாதிரி போட்டிலாம் வந்து? அப்படி கிடையாது சார். எல்லாருமே விட்டு சில பேர் இருக்காங்க ஐயா, சில பேர் இருக்காங்க போட்டிக்குன்னு. ஐயா நீங்கள் எங்கள் ஊரில் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒருத்தர் பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியாது. இந்த ஊர் நீ சம்பாரிச்சு போட்டது கிடையாது. நாங்கள் பொழிக்கிறது தான். நீ ஏதோ எங்கே போடுறியா போட்டிக்கின்னு போ, நாங்கள் எங்கே போடுறோமா போட்டிக்கின்னு போகிறோம். அப்படி எங்களுக்கு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அதோட எங்களோட நாங்கள் போயிடுவோம். உனக்கு கிடைச்சா நீ வாங்கிட்டு போ, எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறதுங்க ஐயா. அந்த மாதிரியெல்லாம் இந்த எவ்வளோ நாள் போவீங்க? ஒரு 10 நாள், ஒரு 5 நாள் அப்படியே போகிற மாதிரி இருந்தால் ஒரு 20 நாள், ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட இருந்து வருவோம் சார். இருந்து வருவோம். ஏதோ நம்ம வகுத்து பொழுப்பு கிடைச்சிக்கிட்டே போச்சுன்னா இங்கே ஒரு 10 நாள் இருக்கலாம், பொழிக்கலாம். ஏதோ கிடைக்குது, ஏதோ சாப்பிட்றதுக்கு கிடைக்குது, நம்ம பிள்ளைங்க பொழிக்கிறதுக்கு தகுந்தது கிடைக்குது, சாப்பிட்றதுக்கு கிடைக்குது. ஏதோ 1000 2000 கிடைக்குது, 500 600 கிடைக்குதா, சரி இங்கே இருப்போம்னு சொல்லி ஒரு 10 நாள் 5 நாள் இருந்து போகிறது. அதுவும் எங்கெங்கே ஊர் ஊராக இருந்தோம். அந்த காலத்தில் டொட்டி கொடுத்தி எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு இடத்துல குடிச்சு அந்த என்ன சொல்கிறது செம்பு அது ஊசால குத்தி வீடு கட்டுறதுக்குன்னு டேரா கூட போடுறது இல்லை. அப்போ அந்த காலத்தில் டேரா கிடையாது. ஊசியில் குத்தி அப்படியே தச்சுக்கிறது. எங்கே போனோமா தலையில் வச்சு தூக்கிட்டு போயிடுவோம். இந்த ஊரில் 10 நாள் இருந்தோமா, இந்த வாரத்தில் சரி வியாபாரம் இல்லையா, பொழிக்கிறதுக்கு சாப்பாடு கிடைக்கலையா, சரி வேறு ஊருக்கு போகிறோன்னு சொல்லி எல்லாம் மூட்டையை முடிச்சு கட்டிக்கின்னு தலைமையில் வச்சுக்கின்னு போயிட்டே இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. ஒரு இடத்துல இடம் கொடுத்துட்டாங்க, இதுதான் உங்கள் இடம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி கொடுத்து போனது. இப்போ அந்த தாத்தா பாட்டி எம்ஜிஆர் கொடுத்தாது. அந்த எம்ஜிஆர் உயிர் எங்களுக்கு நரிக்குறன்னு சொன்னாலே அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார். எந்த சங்கடமும் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு எம்ஜிஆர் படம் வந்துச்சுன்னா ஆக்கிற சாப்பாடு அப்படியே விட்டு ஓடுவாங்க. ஆக்கிற சாப்பாடு சார். இந்த நேரத்துக்கு இந்த நம்ம எங்கள் ஊரில் டென்ட்டு கொட்டை இருந்தது. இதே ஊரில் தான் டென்ட்டு கொட்டை இருந்தது. அந்த டென்ட்டு கொட்டை இருக்கும்போது சோறு ஆக்கணும்னு சொல்லு. என்ன படம் வந்திருக்குதுன்னு சொன்னால், எம்ஜிஆர் படம் வந்திருக்குதுன்னு சொன்னால் இந்த நேரத்துக்கு கூட இல்லை, இப்போ நீங்கள் முன்னே வந்தீங்கல்ல அதுக்கு முன்னே சாப்பாடு சோறு ஆக்கிடுவாங்க. இந்த நேரத்துக்கு என்ன பாட்டு, அந்த முருகர் பாட்டு, கணபதி நீனா நகனே அந்த பாட்டு வரும். இந்த சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு படம் பார்த்தாலே போதுன்னு சொல்லி அவன் டிஃபனில் போட்டிக்கினி சோத்தை போட்டிக்கினி பிள்ளைங்களை ஈத்திக்கினி தபா திபி ஓடுவோம். அப்படியெல்லாம் ஓடி போய் ஏதோ பார்த்தோம். அந்த இப்போல்லாம் முடியாது சார். படம் பார்த்தாலே டிவியில் பார்த்துக்கலாம். இப்போல்லாம் டிவி வந்து அந்த காலத்தில் டிவி கிடையாது, லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் இருந்தது ரேஞ்சு வேறு. அது போய் படிப்படியாக ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. இப்போ வேறு ஆள் கருணாநிதி வந்துட்டார். அதுவும் ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த கூரை இந்த சிற வீடு உடச்சிட்டு, அந்த சின்ன வீடு உடச்சிட்டு ஆண்டவன் புண்ணியத்தில் ஏதோ கருணாநிதி இந்த பெரிய கொஞ்சம் வீடு போட்டு கட்டி கொடுக்குறாரு. நம்மளும் கொஞ்சம் காசு போட்டு கட்டுறோம். கஷ்டப்பட்டு நம்மளும் கொஞ்சம் கட்டி அது கட்டி பிடிக்கிறோம். வரும். இப்போ யாரையும் பிடிக்காதா? ரஜினி, கமல், விஜய் இப்போ இருக்கிற சார். இப்போ நம்ம இப்போ வயசு பசங்களுக்கு தான் பிடிக்கும்.
அது இப்போ மானூர் பசங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அவன் வீட்டில் இரா சார் அவன் வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கு இதுதான் இவருக்கு தான் போடணும், இல்லை நான் ஏதாவது திண்டி செத்துருவேன்னு சொல்லி ஒரு பயம் காட்டுறாங்க பாரு. அது உலகத்துக்கே தெரியுது. அது உலகத்துக்கே தெரியுது. இப்போது பசங்க வந்து அதில் போகிறாங்க. பழைய பசங்க வந்து பழையவங்க என்ன பண்ணுவாங்க, வயசானவங்க ஏதோ நம்ம வகுத்துக்கு சாப்பாடு போடுறாங்களா, ஏதோ வீடு கட்டி கொடுக்குறாங்களா, அவனும் போட்டு போவோம். பொதுவாக போட்டு போவோம். யார் ஜெயிச்சரும் ஜெயிக்கட்டும், ஜெயிக்கிறது கூட போகட்டும். முதல்ல சொல்ல யாருக்கு பிடிக்குன்னு சொன்ன அதை சொல்ல. யார் பிடிக்குதுன்னு சொன்னால் யாருக்கு பிடிக்குன்னு சொல்ல முடியும். இப்போ எந்த நடிகரை பிடிக்கும்? எல்லா நடிகரும் தான் பிடிக்கும் சார். ஒரு நடிகர் நீ சொல்ல முடியாது. அதெல்லாம் அப்படி தப்பு சார், தப்பு. அது தப்பு அப்படி சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும். அது சொன்னால் நம்மளுக்கு தான் கெட்ட பேர், நம்மளுக்கு தான் ஒரு இதாக இருக்கும். அப்படியெல்லாம் சொல்ல முடியும். ரஜினி கூட பிடிக்கும், கமல் கூட பிடிக்கும், விஜய் கூட பிடிக்கும், விஜயகாந்த் கூட பிடிக்கும், அப்புறம் அஜித் பிடிக்கும், அப்புறம் சூர்யா பிடிக்கும், அப்புறம் வந்து இல்லைம்மா அதை விட்டுட்டேனே சொல்கிறாரு அவர். அது விக்ரம் பிடிக்கும், அப்புறமா முக ஸ்டாலின் பையன் ஒரு 10-15 படம் பிடிச்சாரு, 2-3 படம். பேர் என்னன்னு தெரியல சார் எனக்கு. துணை முதல்வர் அவரும் பிடிக்கும். ஆனால் ஏன்னா நம்ம நேராக நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனார் அவர். ஒரு நாங்கள் தண்ணியில் போனோமா, இல்லை மேய்ஞ்சிட்டு போனோமா, இல்லை உயிரோடு இருக்கிறோமான்னு வந்து பார்த்துட்டு போனார். அது ஒரு சந்தோஷம் போதும் சார் எங்களுக்கு. அது வந்து காரில் வந்து என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா, தண்ணியில் போனீங்களா, இருக்கிறீங்களா, எப்படி இருந்தீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டார் பார், அதே போதும் எங்களுக்கு. அப்படி ஒரு மாதிரி ஒரு மனசாட்சி, ஒரு எப்படின்னு சொல்லு, எவ்வளோ நம்ம இத்தனையும் நடிகர் வராமல் அவர் வந்து நம்மளுக்கு ஏதோ இந்த மழை காலத்தில் எப்படி நல்லா இருக்கிறீங்களா, தண்ணியில் எங்கே பார்த்தீங்க, எங்கே படுத்திருந்தீங்க, எங்கே செஞ்சீங்க, அதெல்லாம் சொன்னார் பார், அது போதும் சார்.